துலுக்கர் என்பது துருக்கியர் என்பது துலுக்கர் என்று மாறுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் துருக்கி தான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய அகில் முகில் சந்தனம் எல்லாம் துருக்கியில் போய் விற்கும்போது நம்ம இந்த இடத்த சொல்லிட்டாங்க. ரோமாபுரியிலிருந்து ரோம் தான் நமக்கு அதிக தங்கத்தை கொடுத்தது. அந்த தங்கங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வாசனை திரவியங்கள் வாசனை பொருள்கள்லாம் இங்கே இருந்து அங்கே போனாங்க. இதை பல்லாயிரக்கணக்கான ஆண்டா செய்து கொண்டு போதுதான் நபிகளுடைய ஞானிகள்லாம் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பாண்டி நாட்டு சேதுபதி மன்னர் தான் பிடிக்கிறார். இவர்களாம் சேதுபதி மன்னருடைய காவலாளிகள் பிடிக்கும் பொழுது காயல்பட்டினம், தூத்துக்குடி, கீழக்கரை பகுதியில் அவங்க இறங்கும் பொழுது எங்கேருந்து வந்தீர்கள்னா நாங்கள் மரக்காப்புங்கிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு பின்னாலே தமிழில் வந்து மரக்காயர்கள்னு மாறிடும். இந்த மரக்காயர்களுக்கெல்லாம் ஆண்கள் மட்டும். அப்போ அந்த மரக்காயர்களுக்கு உள்ளூர் பெண்களை கட்டிக் கொள்கிறார்கள். கிழக்கு பகுதி, கிழக்கு கடற்கரையில் இத்தனை பேரும் திராவிட சமுதாயம் இஸ்லாத் சமுதாயமாக நீங்கள் மாறிடுச்சு. ஆதி திராவிட குடும்பங்களில் எல்லா மரக்காயர்களும் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த குடும்பம் அனைத்தும் கீழக்கரை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் இன்னைக்கு கம்மி. அதே முகம் அவ்வளவு பேரையும் இன்னைக்கு கிழக்கு கடற்கரையில் இஸ்லாத்தா மாறியது 50% அரேபியர்கள், 50% உள்ளூர் ஆதி திராவிட மக்கள். இதுதான் கிழக்கு கடற்கரையினுடைய. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நான் இன்றைக்கு பேசக்கூடிய மிக முக்கியமான ஆளுமை முனைவர் பேராசிரியர் கண்ணியத்துக்குரிய ஐயா ராமச்சந்திரன், வரலாற்று ஆய்வாளர் அவர்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை வரவேற்று உங்களுக்கு எல்லையற்ற தகவல்களை தர காத்திருக்கிறேன். எமது நிகழ்ச்சியினூட பேராசிரியர் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஐயா ராமச்சந்திரன், வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது, எல்லா கொள்கையும் ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் தமிழ் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இங்கே வந்தது? நபிகள் நாயகம் 7ஆம் நூற்றாண்டில் அரபு தீபகற்பகத்தில் லா இலாஹ இல்லல்லா, இல்லை ஒரு கடவுள் ஒருவனை தவிர என்று சொல்கிறார். அது எப்படி இந்த தமிழ் குடிகளிடத்தில் வந்தது? அதனுடைய வரலாற்று நிகழ்வுகள் என்ன? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அரபுகள் இங்கே வந்தார்களா? அதன் பின்னணி என்ன? தெளிவாக சொல்லுங்கள். அரபு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு அல்லது தென் தமிழ்நாட்டுக்கு வருவது என்பது ஒரு 3000 ஆண்டுகளாக வியாபார ரீதியாக நல்ல ஒரு நெறிமுறையோடு இருந்தார்கள். துலுக்கர் என்பது துருக்கியர் என்பது துலுக்கர் என்று மாறுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் துருக்கி தான் வந்து உங்களுக்கு இங்கிருந்து வர அவ்வளவு நம்முடைய வாசனை திரவியங்கள், நம்மளுடைய அகில் முகில் சந்தனம் எல்லாம் உங்களுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பெப்பர் ஏலக்காய் தானே சார் இவ்வளவும். பாய்ங்க தெரியாதனமாக துருக்கியில் போய் விற்கும்போது நம்ம இந்த இடத்த சொல்லிட்டாங்க, எங்கேருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊரை அதை சொன்னதுனால தான் பாவம் டச்சுக்காரன் வந்தான், அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தான், எல்லாம் அவன் 2 பேரும் இவங்களை துரத்தி விட்டு பாய்ங்களை துரத்தி விட்டு அவங்க பயங்கரமாக நாட்டை ஆண்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து துருக்கர்கள் என்ற துருக்கியர்கள் வந்து அது அங்கோரா தான் சார். அங்கே உள்ள தலைநகரம் அங்கோரா தான் வந்து மேலை நாட்டு சந்தைக்கும் கீழே நாட்டு சந்தைக்கும் சந்திக்கிற இடம் அந்த காலகட்டங்களில். அதனால் அரேபிய நாடுகளுக்கு தலை வந்து துருக்கி தான். துருக்கி ஐரோப்பிய நாடு தானே. ஐரோப்பியாங்கிறது தான் பேர் தானே ஒழிய உங்களுக்கு அரபு நாடு ஒட்டுநாப்பில் உள்ள நாடு. அதுவும் அந்தைய காலகட்டத்தில் அரேபியர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. காரணம் வந்து வியாபார ரீதியாக அந்த ஐரோப்பா நாட்டில் உள்ள பகுதிக்கும் மேற்கே உள்ள நாடுகளுக்கு இந்த வாசனை திரவியங்கள், வாசனை பொருள்கள், உணவுப் பொருள்கள் அனைத்தையும் கொடுப்பதற்கு துருக்கியை மையமாக கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டில் தான் அந்த ஸ்பைசஸ் கிடைக்கும். ஐயா, மேற்கு தொடர்ச்சி மலை இல்லைன்னா ஜாவா, இந்த 2 இடத்தை விட்டால் உங்களுக்கு வந்து மிளகு, பட்டை, லவங்கம், ஜாதிக்க தெரியுமாங்க. இன்றைக்கி பிரியாணியில் போடுறோம் பாருங்கள். இந்த பிரியாணியில் போடுகிற எல்லா வாசனை பொருள்களும் அன்றைய தேதிக்கு மேற்கு மலை தொடர்ச்சியிலையும் ஜாவாவிலையும் தான் உண்டு. ஜாவா என்பது இந்தோனேசியா கடாரம். நம்ம கடாரத்திலிருந்து வாங்கிக்குவோம். நம்ம அங்கே உள்ள சில்லறை வியாபாரிகள் வந்து கடாரத்துக்கு வருவாங்க. கடாங்கிறது இன்னைக்கு வந்து மலேசியாவில் உள்ள ஒரு பகுதி. சைனர்களும் அங்கே வந்து கொடுப்பாங்க. எல்லாம் கடாவிலிருந்து கிழக்கு கடற்கரையில் வந்து இறங்கும். நம்ம கிழக்கு கடற்கரையில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு தென் தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு கடற்கரையில் அன்னைய தேதிக்கு முக்கியமான ஒரு துறைமுகம் நாகப்பட்டினமும் மகாபலிபுரமும். கடாரம் கொண்டான் என்று அதற்குத்தான் அழைக்கப்படுகிறார். கடாரம் கொண்டான் என்று ராஜேந்திர சோழனுக்கு கடாரத்தை போய் கடாரம் அதற்கு முன் ராஜராஜ காலத்திலேயே நம்ம கடாரத்தை வைத்திருந்தோம்.
அந்த கடார மன்னன் கொஞ்சம் திமிரு பிடித்து சரியான கிஸ்தி கட்டாதனால் ராஜேந்திர சோழன் படையெடுத்து அவனை கையில் கொண்டு வருகிறான். மடக்கி அவனை அடக்கி அங்கிருந்து தண்டல் வசூலிக்கிறார். அதாவது திரை வரியும்பாங்க. திரை வரி என்பது கடலில் வியாபாரம் செய்வதற்கு வரி வசூல். திரை வரியை அதிகப்படுத்தி நாட்டுக்கு அதிகமான அங்கோரா வரலும் சென்று கம்போடியா வரலும் சென்று முழு ஆதிக்கத்தை செலுத்தியவன் ராஜேந்திர சோழன். அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்த இந்த அரேபியர்கள் வந்து 3000 ஆண்டுகளுக்கு மேல் வியாபாரம் செய்து வருகிறார்கள். எல்லாம் அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. நல்ல நட்பு. சிலர் வந்து அரேபியாவிலிருந்து வந்து காலப்போக்கில் இங்கே தங்குவதும், இங்கே இருந்து போய் ஓமன் ஏமன் பகுதிகளில் போய் இங்கே உள்ள வியாபாரிகள் தங்குவதும், இன்றைக்கும் தமிழர்களுடைய சுவடுகளை அங்கே பார்க்கலாம். இங்கே வந்து இஸ்லாமியருடைய முகச்சுவடுகளையும் பார்க்கலாம். அந்த ஜெனட்டிக்கல் பூல்மாங்க. ஆகவே இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய தன்மையை அந்த 3000 ஆண்டுகளாக நம்ம வச்சுருந்தோம். இது எப்போ மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, நபிகள் நாயகம் பிறக்கிறார் 16ஆம் நூற்றாண்டில் வந்து 640க்கு பிற்பாடு 7ஆம் நூற்றாண்டு 645 இறக்கிறார். கிறிஸ்து பிறந்ததன் பின் 645 அவர் இறந்த பின் அங்கே வந்து உங்களுக்கு மதக்கலவரம் வருகிறது. மதக்கலவரம் எப்படி வருகிறது என்றால், நபிகள் நாயகத்து போதனையை அங்கங்கே வந்து வழிபடுகிற ஏக பரம்பொருள் கடவுள் ஒருவரே அல்லாஹ்னா நிகரற்றவன் அல்லான்னு நினச்சி அவரை நினைத்து எல்லாரும் மத குருமார்கள் எல்லாரும் உங்களை பிரார்த்தனை செய்கிற காலத்தில் அரசர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இந்த காலிஃபாங்கிறோம்ல, கலீஃபாக்கள்லாம் உள்ளே நுழைகிறாங்க. வந்து இந்த மத சடங்குகளை எடுத்து செய்யக்கூடிய தலைமை நான், அதற்கு கீழே நீங்கள் மக்கள் எல்லாம் என்று மக்களையும் கடவுளுக்கும் இடையிலே தன்னையும் ஒரு நிலைப்படுத்தி கொண்ட ஒரு இறை தூதர் மாதிரி இவர்களும் ஒரு பாவனையை கொடுப்பதை மக்கள் விரும்பவில்லை. பிடிக்காத ஞானிகள் எதிர்த்தார்கள். ஞானிகளை எல்லாம் ரொம்ப தண்டனைக்கு உட்பட்ட பொழுது அத்தனை ஞானிகளும், அரேபிய நாடுகளில் இருந்த அத்தனை ஞானிகளும் எந்த நாட்டுக்கு செல்வதை எறும்போது தெரிந்து அனைவரும் இறைவன் கொண்டு வந்து சேர்த்த இடம் தென்னாடு. அன்றைக்கு தென்னாடு என்பது மேற்கே கள்ளிக்கோட்டையிலிருந்து கிழக்கே வந்து உங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் வரும். தூத்துக்குடி, நாகப்பட்டினம் இந்த பகுதியில் தான் வந்து அவர்களெல்லாம் சேருகிறார்கள். ஒரு சின்ன குறுக்கீடு. மலபார் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து தங்கிய எல்லோரும் ஆண்கள் மட்டும்தான் வந்திருந்தார்கள். பெண்கள் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டை, நாகப்பட்டினம், ஆமா, தொண்டி, ஆமா, கீழக்கரையே எல்லாத்துக்கும் தலைமையிடம். காயல்பட்டினம் கீழக்கூட, அதுக்கு பின்னால வருகிறேன். இப்ப இவர்கள் வந்தவுடன் இப்ப இந்த அரபு வியாபாரிகள் கொஞ்சம் இருந்தா அவர்களோடு இந்த ஞானிகளும் படகேறி வந்து விடுவாங்க. சொன்னது 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. ஆமா, 645க்கு பின்னால் பிறகு. ஆக 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் அதிகமான ஞானிகள், அதாவது வியாபாரம் வருகிறவர்கள் வியாபாரம் செய்து விட்டு திரும்பி போய்விடுவார்கள். அது வந்து ட்ரேடு விண்டுன்னு ஒன்று உண்டு. அந்த ட்ரேடு விண்டு, அந்த விண்டுலேயே பாய்மர கப்பலை செலுத்தினா சல்லுன்னு நேராக போய் முட்டுறது வந்து அரேபியாவை தான், அரபு நாடு தான் முட்டும். அதே மாதிரி அங்கே கட்சியில் ரான் ஆஃப் கட்சிங்கிறோம், கட்சி வளைகுடாவில் வந்து ஒரு படகை நேராக பாய்மரத்தை கட்டி விட்டான்னா கீழே காற்று அடிக்கும் பொழுது நேராக கொண்டு போய் அங்கே வந்து இதில் தான் போய் விடும், அரேபியாவில் தான் கொண்டு விடும். அந்த நம்ம இன்னைக்குள்ள ஹர்மோஸ் ஜலசந்திங்கிறாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு சந்தில் கொண்டு போய் தான் நம்ம போட்டை விடும். இப்போ உள்ள ஹெர்மோஸ் பிரச்சனை கூட ஹர்மோஸ் இருக்குல்ல, அந்த சந்தில் கொண்டு போய் தான் நம்ம போட்டெல்லாம் விடும். அதனால அங்கே வியாபாரம் பண்ணி நமக்கு வந்து 3000 ஆண்டுகளாக அது நமக்கு புதிதே இல்லை. அரேபிய நாடுங்கிறது நமக்கு புதுமை இல்லை. நமது வியாபாரிகள் அங்கே போவார்கள், அங்கே இருக்கிறவர்கள் இங்கே வருவார்கள். ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ இந்தியாவிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஸ்பைசிஸ், மிளகு, சீரகம், லவங்கம், பட்டை, ஜாதி, லவங்கம் எல்லாமே அங்கிருந்து அவர்கள் வருகின்ற போது குதிரையை மட்டும் கொண்டு வந்தார்களா, வேற எதுவும் கொண்டு வந்தார்களா? இல்லைங்க, அங்கிருந்து குதிரை, தங்கம் நிறைய இறக்குமதி பண்ணோம். தங்கம் ரோமாபுரியிலிருந்து அரபு நாட்டுக்கு வரும், ரோமாபுரியிலிருந்து துருக்கி வந்து துருக்கியிலிருந்து கம்ப்ளீட்டாக பாண்டி நாட்டுக்கு வந்து இறங்கும். அது எல்லாமே அரபு வியாபாரிகள் தங்கத்தை வாங்கி கொண்டு தங்கத்துக்கு பண்டமாற்று பொருளாக இங்கே உள்ள சந்தனம், அகில், முகில் எல்லாம் வாசனை திரவியங்கள். இந்த சென்ட் போடுறாங்க பாருங்க, இந்த சந்தனம், அகில், முகில் கலப்படத்தில் தான் அந்த பாரசீக மக்கள் வந்து இந்த இன்னைக்கு இப்போ ஈரானியன்கிற பாருங்க, அவனு வந்து சென்ட் கலக்கிறதுல ரொம்ப பிரத்யேகமான ஆளுங்க ஈரானியர். அவங்க பாரசீகம் தான் அந்த சென்ட்டுக்கு. பெர்சியன் கிடையாது, தனி இல்லைங்க. அரபுங்கிறது அரபு நாடுகள்ங்கிறது வேற. பெர்சியர்கள் வந்து தனி நாகரிகம். அது மெசபடோமிய நாகரிகத்துக்கு ஒத்தது. ரைட். அது வந்து நீங்க 7000-6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது யூப்ரஸ் டைக்ரிஸ், அந்த நதிக்கரைகள் வாழ்ந்த நாகரிகம். ரைட்.
அதே மாதிரி இங்க நைல், அங்க யூப்ரட்டிஸ் டைக்ரட்டிஸ் அங்க எகிப்துல- வந்து நாகரிகம், எகிப்துல இங்க நைல் நதி. நைல் நதி. அதே மாதிரி தான் அங்க வடக்கே இந்தியாவில் வந்து கங்கா நதி. அதை விட தாண்டிய நகரம் வந்து இங்கே நமக்கு நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தது தாமிரபரணி, வைகை, காவிரி. நமக்கு மூன்றும் மூன்றும். அதுலேயும் உங்களுக்கு வைகையும் தாமிரபரணியும் உச்சத்தில் இருந்த காலம் பாண்டியர் காலத்தில். இப்ப அந்த அரேபியர்கள் வருகிறார்கள், அரபியர்கள் நான் தனி மனிதர்களாக தான் வராங்க. ஐயா முதுமுனைவர் வரும்போது தங்கத்தையும் குதிரையும் கொண்டு வருகிறார். ஆமா, சரி, அடுத்து சொல்லுங்க. தங்கத்தை கொண்டு வருபவர்கள் சாதாரண அதில் அந்த ராவுத்தர் என்பவர் மட்டும்தான் குதிரை வியாபாரம் பண்ணவர். ராவுத்தர்கள் அவர்கள் வெண்குதிரையை வைத்து அங்கே வெண்குதிரையை உங்களுக்கு பிரீட் பண்ணி அல்லது உற்பத்தி பண்ணி வெண்குதிரைகளை நம்ம நாட்டு மன்னர்கள் வந்து வெண்குதிரையை விரும்பினார்கள், அரேபிய வெண்குதிரை விரும்பினார். அதனால அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃபேன்சி ஆயிடுச்சு. அரசர்கள் வாங்கினார்கள், அரசர்கள் எடுத்து மந்திரிகள் வாங்கினாங்க, அப்புறம் ஜமீன்கள் வாங்கினாங்க, அப்புறம் சாதாரண உள்ளூர் ஜமீன்களும் குதிரை வாங்கி குதிரையில் செல்வது என்று ஒரு யானையில் சென்றவர்கள் குதிரைக்கு பாய்ந்தார்கள். வரலாறுல எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்ப ஐயாட்ட கேட்கிறேன், மக்களுக்கு அன்னைக்குள்ள ஆடிக்கார் BMW ஆடியில போறோம். அதுக்கு அன்னைக்கு உள்ள BMW எது? வெள்ளை குதிரை, வெண்குதிரை. வெண்குதிரையில் போறது அதே தான் பின்னாளில் வெள்ளையர்களும் ஸ்டேட்டஸ் வெண்குதிரையில் போறது. அதனால உங்களுக்கு அதுதான் BMW. நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஆக அந்த ராவ்ஸ் தான் BMW குதிரைகளை சொல்ல முன்னாடி நான் பிடிச்சிருன்னு பார்த்தேன். ஆமா, BMW குதிரைகளை கொண்டு வராங்க. இந்த பக்கம் வந்து மற்ற வியாபாரிகள்லாம் வந்து தங்கத்தை ரோமாபுரியிலிருந்து, ரோம் தான் நமக்கு அதிக தங்கத்தை கொடுத்தது. அந்த தங்கங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வாசனை திரவியங்கள், வாசனை பொருள்கள்லாம் இங்கே இருந்து அங்கே போனன. இதை பல்லாயிரக்கணக்கான ஆண்டா செய்து கொண்டு போது தான் நபிகளுடைய ஞானிகள்லாம் தென்னாட்டுக்கு வருகிறார். அதாவது செயின்ட் வந்துங்க புனிதர்கள். செயின்ட்னு சொல்ல முடியாது, புனிதர்கள். அவர்கள் இல்வாழ்க்கையில் இருந்தவர்கள். இங்க உள்ள பிரச்சனை தான் துறவிகள் அல்ல, துறவிகள் கிடையாது. கிறிஸ்தவ பாதிரிகள் துறவிகள், இல்லறம் உள்ள துறவிகள், இல்லறத்தில் நல்லறம் வைத்தவர்கள். அந்த துறவிகள் வந்து இங்கே வருகிறார்கள். வந்து கிழக்கு கடற்கரையிலும் மேற்கு கடற்கரையிலையும் நூற்றுக்கணக்கான பேர் அங்கங்கே அமர்ந்து அங்கே மத கோட்பாடுகளோடு அவர் இருக்கும் பொழுது வியாபாரிகளுக்கும் அந்த அரபு நாட்டு வியாபாரிகளுக்கும் இவருக்கும் நல்லுணர்வோடு இவர்கள்லாம் இங்கேயே தங்கி விடுகிறார்கள். அப்போ இங்கேயே தங்கி விடும்போது ஒரு பெண் துணை தேவைப்படுகிறது. காலப்போக்கில் மேற்கு கடற்கரையில் உள்ளவர்கள் பெண் துணைகளை, இங்கே உள்ள பெண் துணைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக மாப்பிள்ளை வாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு மாப்பிள்ளையன்ஸ்னு அவங்க மாறுறாங்க. கேரளாவில் உள்ளவர்கள் நல்லவர்கள், கிழக்கு கடற்கரையில் கீழக்கரையில் உள்ளவர்கள் கெட்டவர்கள். ஏன்னா கீழக்கரைக்கரைகள் வந்தவர்களுக்கு பேர், நம்ம தமிழ் மக்களோட கீழக்கரைக்கு வந்து இறங்கியவர்களுக்கு பேர் மரக்காயர்னு வச்சுட்டாங்க. இல்லைங்க, மரக்காப்னு ஒரு அரேபியன் வேர்டு இருக்குது. மர்காப்னா மரக்கலனில் வியாபாரம் செய்யணும். ஏதோ தமிழிலிருந்து அங்கே போனதா, இங்கேருந்து தான் போயிருக்கணும். தமிழ் வார்த்தையில் தான் மர்காப்னு பேர் வந்திருக்கு. அரேபியாவில் கப்பலுக்கு பேர் மர்காப். இப்போ நம்ம நெல் அளக்கிறோம் இல்லையா, மரக்கால் தான். இந்த மரக்கால்னு மரத்தை வைத்து போட்டில் அல்லது படகில் வந்தவர்கள் அந்த மாதிரி வந்தால் அவர்களை தாங்கள் மரக்காப் என்று தான் சொல்லுகிறார்கள். எங்கேருந்தியா வர்றீங்கன்னு நம்மளுடைய எல்லையில் உள்ள காவலர்கள் பிடிக்கிறாங்க. பாண்டி நாட்டு சேதுபதி மன்னர் தான் பிடிக்கிறாரு. இவர்கள்லாம் சேதுபதி மன்னருடைய காவலாளிகள் பிடிக்கும் பொழுது காயல்பட்டினம், தூத்துக்குடி, கீழக்கரை பகுதியில் அவங்க இறங்கும் பொழுது எங்கேருந்து வந்தீர்கள்னா நாங்கள் மரக்காப்புங்கிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு பின்னாளில் தமிழில் வந்து மரக்காயர்கள்னு மாறிடும். இந்த மரக்காயர்களுக்கெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் இங்கே வந்திருந்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கேரள பகுதிங்கிற மலையாள பகுதியில் வந்த அரேபிய தனியாக வந்தவர்கள் ஞானிகள் வந்து இங்கே திருமணம் செய்து கொண்ட பொழுது அவர்கள் அந்த ஊர் மக்கள், தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அன்றைக்கி தமிழ் மக்கள் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி மாப்பிள்ளையன்சஸ்ன்னு மாறிடுச்சு. மாப்பிள்ளையன்சஸ் அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை. அதனுடைய மூலம் வேறு தெரியுது. இப்போ நம்ம நேயர்களுக்கு சொல்கிறோம், அரபில் வந்தக்கூடிய செயின்ட்ஸுக்கு அல்லது புனிதர்களுக்கு உள்ளூர் மக்களை நாம் கொடுத்தோம். கேரள முஸ்லீம் பெண்கள், கேரள இந்து பெண்களை குறிப்பா தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்களை அரபு வியாபாரிகளும் அரபு புனிதர்களும் திருமணம் செய்து கொண்டார். அதன் விதமாக உறவுகளின் அடிப்படையில் மாப்பிள்ளை வாங்க. சோ இன்னைக்கு அந்த சமூகம் மாப்பிள்ளா அப்படிதான் இருந்தது. அங்க மாப்பிள்ளை வாங்கன்னு சொன்னாங்க. மேற்கு கடற்கரையில் கிழக்கு கடற்கரை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு கடற்கரை நீங்க உங்களுக்கு கீழக்கரையில இருந்து கன்னியாகுமரி கீழக்கரையில இருந்து நாகப்பட்டினம், இங்க உங்களுக்கு மகாபலிபுரம் வரணும். மகாபலிபுரம் மரக்காயர்கள் வருகிறார்கள். அங்கங்க தங்கி அவர்கள் இனப்பெருக்கம் அதிகமாகும். மகாபலிபுரம் எது? நம்ம மகாபலிபுரம். அது என்ன பேர்? அதான் பாண்டிச்சேரி. அதுக்கு என்ன பேர் சொன்னீங்களே? மரக்காயர்பட்டினமா?
இல்லைங்க, அந்த இடம் மரக்காயர் பட்டணம்னு இருக்கு. அப்படியா? ஆமாம், மகாபலிபுரம். மகாபலிபுரம். மரைக்காயர் பட்டணமா? மரக்காயர் பட்டணம், மகாபலிபுரம். மகாபலிங்கிறது வந்து பல்லவ நாட்டு அவர்கள் பேரில் மகாபலிபுரம். ஓ, பல்லவ மன்னன். பல்லவர் பல்லவ மன்னர். மன்னன். அந்த பல்லவ மன்னர்கள் தான் மகாபலிபுரத்தில் உள்ள துறைமுகத்தை பெரிதாக ஆக்கிறார்கள். சரி. அப்போ அங்கே வந்து அதிகமாக வியாபாரம் செய்தவர்கள் மரக்காயர்கள். மரைக்காயர். அப்போ நீங்கள் 7ஆம் நூற்றாண்டில் வந்தவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் உச்சத்துக்கு போகிறார்கள் வியாபாரத்தில் மரக்காயர்கள். அடே, அப்போ அந்த மரக்காயர்களுக்கு உள்ளூர் பெண்களை கட்டிக்கொள்கிறார்கள். கிழக்கு பகுதி, கிழக்கு கடற்கரையில் அத்துணை பேரும், இன்னைக்கு தான் அந்த ஒளித்தடத்தில் சொல்கிறேன், அத்தனை பேரும் ஆதி திராவிடர்கள். ரொம்ப முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் குடும்பத்தில் பாதி பெண்களை கொடுத்து விட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. சார், கிழக்கு கடற்கரையில் பொண்ணையும் கொடுத்துட்டு குடும்பத்தோடு வந்து அவங்களுக்கு இஸ்லாத்தை தள்ளிவிட்டாங்க. இதில் பெரும் சமூகம் ஆதி திராவிடர். ஆதி திராவிட சமூகம் தான் இஸ்லாத் சமுதாயமாக நீங்கள் மாறிடுச்சு. இடைநிலை டிஎன்ஏ செக் பண்ண சொல்லுங்க. ஐயா, இடைநிலை சாதிகள், இடைநிலை சாதிகள் கொடுக்க மாட்டான் சார், உங்களுக்கு பாய்க்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய மரக்காயரை நான் ராமநாதபுரத்தில் சந்தித்தேன், பெரிய மரக்காயர் மதுரையில் சந்தித்தேன், திருச்சியில் சந்தித்தேன். திருச்சியில் சொல்கிறாரு, நாங்கள்லாம் அந்த காலத்திலிருந்தே தேவர்களுக்கு ரிலேஷன் உண்டு அப்படின்னாரு. ஒரு தேவர் சமுதாயத்தில் எப்படி நீ இன்றைக்கி போய் ஒரு பெரிய மரக்காயர் தேவர் சமுதாயத்தில் பொண்ணு எடுத்துருங்க, எப்படி பொண்ணு கொடுப்பார்கள்? அதனால் சும்மா வித்தையெல்லாம் சொல்லக்கூடாது. வெளியில் இடைச்சொருகள் வேண்டாம், வரலாறை மறைக்காதீர்கள். ஆதி திராவிட குடும்பங்களில் எல்லா மரக்காயர்களும் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த குடும்பம் அனைத்தும் கீழக்கரைக்கரை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் இன்றைக்கி கம்மி. அதே முகம் அப்படியே பாய் முகமாக மாறி இருக்கு. ஜெனட்டிக்கலை பாருங்கள், டிஎன்ஏ செக்அப் பண்ணுங்க. சரி, இப்போது அவ்வளவு பேரையும் இன்னைக்கு கிழக்கு கடற்கரையில் இஸ்லாத்தா மாறியது 50% அரேபியர்கள், 50% உள்ளூர் ஆதி திராவிட மக்கள். இதுதான் கிழக்கு கடற்கரையுடைய இஸ்லாத். கிழக்கு இந்த இஸ்லாத்து கிழக்கு கடற்கரை. மேற்கு கடற்கரையில் என்ன சொல்லிட்டான், எங்கள் வீட்டு பொண்ணை கட்டிங்க மாப்பிள்ள. ஆனால் நாங்கள் வந்து கேரளாவில் மேற்கு கடற்கரை கொஞ்சம் மனம் வந்து விரிவான மனசு. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, மாப்பிள்ளை கட்டிங்க, மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி உறவுகளாக கொண்டாடிட்டாங்க. இங்கே உறவுகளாக கொண்டாட முடியல. இங்கே இருக்கிறதுக்கு மொத்தத்துக்கே அந்த பக்கம் போயிட்டாங்க, மொத்தத்துக்கே இஸ்லாத்துக்கு போயிட்டாங்க. கிழக்கு கடற்கரைக்கும் மேற்கு கடற்கரைக்கும் வித்தியாசம் தான். இப்போ 2 விஷயத்தை சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து வர்றேன், அவன் நேயர்களுக்கு புரியணும்ல. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதா? நீங்கள் சொன்ன ஒரு நிமிஷம், போர் செய்யவில்லை, ஸ்பைசிஸை, வாசனை திரவியங்கள் வியாபாரமும் வெள்ளை குதிரைகள் வியாபாரமும் தங்கமும் கொண்டு வந்தார்கள். வணிகர்கள் தான் மறைக்கடல் ஆயர்களாக மாறினார்கள். பெண்களை இங்கே இனவர்த்தி செய்தார்கள், குடும்பத்தோடு அழைத்தார்கள். ஆனால் இது நாகரிகம் ஒத்துக்கொண்ட ஒரு இணைப்பு, தப்பில்லை. இது வடநாட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. வடநாட்டை விட்டுருங்க, அந்த வரலாறு நான் பேசலை. இஸ்லாம் வாளால் பரவியதாக தமிழ்நாட்டில் ஏதாவது வரலாற்று ஆவணங்கள் ஹேவ் யூ காட் ஃபார் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? எங்கேயுமே இல்லை. வாளால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் வந்தார், அவுரங்கசீப் வந்தார், எல்லாம் கத்தியை மிரட்டினார்கள்னா வந்து யார் பரப்பினார்கள்? ஆரியர்கள் பரப்பினார்கள். சில கோயில்களெல்லாம் சேதம் செய்துவிட்டு இஸ்லாமியர்கள் சேதம் செய்து விட்டார் என்று இவர்களே கொள்கையை பரப்பினார்கள். அதாவது ஒரு மனிதனை கொல்ல வேண்டும் என்றால் ஆரியர்களுடைய எண்ணம் வந்து எந்த ரூபத்திலும் மாறும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் ஆரியர்களுக்கு இணையாக யூதர்கள் தான். இந்த யூதர்களுக்கு இணையானவர்கள் ஆரியர்கள் தான். இந்தியாவில் உள்ள கைவர் போலன் வழியாக வந்த ஆரியர்கள் எந்த சமுதாயத்தை இணைக்க வேணுமோ அப்படி இணைத்து விடுவார்கள். எந்த சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ ஒழித்து விட்டார்கள். தங்களுக்கு முன்னாடியே பூசை செய்து கொண்டிருந்த பூசாரிகளுக்கு வந்து பறையர்கள்னு பேர். அவனை வந்து பார்ப்பானுக்கு மூத்த பறையன் என்சைக்ளோபீடியாவில் இருக்கே இன்றைக்கி, அதை மறைக்கிறாங்களே. அப்போ பார்ப்பானுக்கு மூத்த பறையன்னா என்ன அர்த்தம்? பார்ப்பானுக்கு மூத்தவன் முன்னாடி வேலை செஞ்சுருக்கான். அப்போ அவன் வந்து சாமி எல்லாம் பூஜை வேலையெல்லாம் அவன் செய்திருக்கிறான். இவர்கள் வந்து அது இதுதாண்டா அருமையான ஒரு டெக்னாலஜி, இந்த பூஜை வேலையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா மன்னரும் கையில், மக்களும் கையில், நாடும் கையில் எடுத்து அழகாக அதை எடுத்துக்கொண்டு அதை பூசை வேலை செய்தவனை, அவனை நம்பாதீர்கள், தாழ்த்தப்பட்டவன், அவனை தொடாதீங்க, ஒதுக்கி வைங்கள் என்று தீண்டத்தகான்னு ஒதுக்கி வைத்தார்கள். ஆரியர்களுடைய வந்து டேஞ்சரான அந்த ஒரு குணத்தால் இன்றைக்கி இந்திய சமுதாயம் பாலடைஞ்சு கிடக்கு. இப்போ ஆரிய வரலாற்றை நம்ம இன்னும் தலைப்பில் பேச போகிறோம். இதோட நெருக்க சொல்லுங்கள், இஸ்லாமினுடைய கொள்கைகள் அடிப்படையில் ஏக தத்துவம், ஏக இறைவன். இஸ்லாத்தின் மிக முக்கியமாக அடிப்படை நான் படித்த அளவில் அனைவருக்குமான சாதி இன வேறுபாடுகளை கழிவதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன். ஐ வாஸ் சென்ட் த பர்பஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி அமங் த சொசைட்டி அக்கார்டிங் டு குரான். சரி, சொல்ல வேண்டியது இல்லையா சார்? அவர் பரம்பொருள்றீங்க சார். நம்ம ஒரு இஸ்லாத்தில் ஒரு மாஸ்க்குக்கு போகிறீங்க, ஒரு மாஸ்க்குக்கு போய் செவுத்தை பார்த்தானே சார் கும்பிடுறீங்க. பரம்பொருளே நீங்கள் இருக்கிற
அப்படின்னு பார்த்து செவுத்து ஒரு வெறும் சுவர் தானே சார் இருக்குது. அந்த எங்கே சிலை வழிபாடு இருக்குது? ஒரு சிலை வழிபாடு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே கிடையாதே. அதனால் சிலை வழிபாடு கங்குகரை காணாத கடலேன்னு ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார். அதான் சனாதனம். குர்ஆன் தான் சனாதனம். குர்ஆனில் உள்ள கொள்கைகளை ஏற்றுக்குங்க, வள்ளலார் கொள்கையை ஏற்றுக்குங்க, விவேகானந்தர் சொன்ன கொள்கையை ஏற்றுக்குங்க. அதான் சனாதனம். அந்த சனாதனத்துக்கு ஏன் சார் இந்தியா வரமாட்டேங்கிறீங்க? சரி, இப்போ இஸ்லாமியர்கள் இப்படி வந்து ஆதி திராவிட மக்களோடு இன்னும் சில ஒடுக்கப்பட்ட சமூகங்களோடு மாப்பிள்ளையாக கேரளாவிலும் ஒடுக்கப்பட்ட வேறு சார் வேறு எந்த சமுதாயமும் அன்னைய தேதிக்கு 17ஆம் நூற்றாண்டில் பெண் கொடுத்து வாங்குறதுல டிசிப்ளின் கூட. அந்த மாதிரி சாதிகள்லாம் நீங்கள் டிசிப்ளின் கூட கட்டுப்பாடு இருந்தது. இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களோ தாழ்த்தப்பட்டவர்களோ என்னமோ அவர்களை வந்து சமுதாயம் ஒதுக்கி இருந்தது. ஒதுக்கி வைத்த சமுதாயத்தில் பாய்ங்க வந்து அவர்கள் வியாபாரம் செய்யும்போது அவர்கள் அழைத்து செல்லுதல், மரக்காயத்தில் உட்கார்ந்து துடுப்பு போடுறதுக்கு வந்து சார் ஒரு கப்பலுக்கு 300. அடுத்து இன்னொன்று, ஒன்னாக உணவு இருந்ததுல ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பறையர்கள் மாடு திங்கக்கூடிய ஒரு இனமாக ஆதி காலத்திலே வைத்திருந்தார்கள். அந்த மாடு திங்கும் பழக்கம், மாட்டு இறைச்சி சாப்பிடுகிற பழக்கம் பாய்களுக்கு ஒத்து போச்சு. பாய்கள் வந்தவுடன் மாட்டு இறைச்சி எங்கே இருந்து போவார்கள்? வெள்ளைக்காரில் எங்கே இருந்து போவார்கள்? வெள்ளையர்கள் வந்தார்கள், அரேபியர்கள் வந்தார்கள். வெள்ளையர்கள் மாட்டு இறைச்சிக்கு எங்கடா போவேன்னா, ஐயா நாங்கள் இருக்கிறோம்னா. அப்போ அதனால தான் நீங்கள் இன்னைக்கும் ஆதி திராவிட மக்கள் வெள்ளையர்கள் வீட்டு கிச்சன் ஃபுல்லாக அவங்க தான். அவர்களும் ஐரோப்பியர்களும் மாட்டு இறைச்சி சாப்பிடுவார்கள். அவர்கள் அதில் அப்படி பிறந்தது தான் ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்தது. பின்னால் அந்த இனங்கள் தான் ஆங்கிலோ இண்டியன் வந்து. இஸ்லாத்தும் அப்படிதான் இருந்தது. அதனால இஸ்லாத் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்புடைய வந்து தென்னாட்டில் வந்ததும், 118 தர்காக்கள் கடலோரத்தில் வந்ததும், அங்கே வந்து நான் இந்துக்களும் போய் இன்றைய அளவிலும் போய் உங்களுக்கு இன்றளவுக்கும் பாருங்க தர்காவில் போய் தானே நீங்கள் எந்தெந்த பேய் பெசாசு பிடிச்சாலும் நீங்கள் யாரும் எந்த கோயில் இந்து கோயிலும் போக முடியுமா? தர்காவுக்கு போங்க. எந்த தர்காவு, கீழக்கரை தர்காவுக்கு போய் பாருங்கள், நாகப்பட்டினம் நாகூர் தர்காவை போய் பாருங்கள். லட்சக்கணக்கான இந்துக்கள் தான் தங்கள் பிரச்சனையோடு வந்து அங்கே வந்து ஓதி மருந்து கயிறு கட்டிட்டு போகிறாங்க. ஐயா, நம்ம இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக பேசிட்டோம். இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு அவியல் மாதிரி பேசியிருக்கோம். ஆமாம், இன்னைக்கு வந்து பொரியல் இல்லை, அவியல். இதில் எல்லா கதம்ப மாலை. ஆமாம், நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த கலாச்சார பின்னணி, சமூகங்கள் இணைந்தது, சாதிய இனவர்க்கத்துக்கு எதிராக, அதாவது இயற்கையாகவே பரவுதல், வாள் கொண்டு பரவாமல் மனத்தின் மூலம் இறங்கிய ஒரு சமூகம். பேராசான் அம்பேத்கருடைய சொல்லோடு ராமலிங்க சுவாமிகளின் வாழ்வியல் தத்துவத்தையும் இங்கே சொன்னீர்கள். அரபு நாட்டுடைய செயின்ஸுடைய வருகையும் கிறிஸ்தவ ஜெயின வருகையும் ஹிந்து மதமும் இஸ்லாமும் கலாச்சார பின்னணி கொண்ட ஒரு சமூகமாக இந்த நிகழ்ச்சி நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய முதுமுனைவர் ஐயா அவர்களிடத்தில் ஏராளமான களஞ்சியத்தை, காலத்தால் அழியாத களஞ்சியத்தை கொண்டு போக போகிறேன். நிறைய பேசலாமா? சரி, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்ட உங்களுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.